அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் சீமானோடு மோதும் திருச்சி எஸ்பி வருண். இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சாட்டை துரைமுருகனுடைய கைதில் ஆரம்பித்த பிரச்சனை அப்படின்றது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாட்டை துரைமுருகன் மறைந்த முன்னாள் முதல்வரான கலைஞரை அவதூறான முறையில் ஒரு பாட்டு பாடிட்டாரு, விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்ற காரணத்தினால திருச்சி எஸ்பியான வருண் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனை கைது பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது ரொம்பவே தவறு, இந்த ஒரு விஷயத்தை தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசிய பிறகு ரொம்பவே ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஏன் சென்னையில் காவலர்களே இல்லையா அப்படின்னும், இவ்வளோ காவலர்கள் சும்மா இருக்கும்போது இவருக்கு மட்டும் என்ன திமுக கட்சி மேலே அவ்வளோ ஒரு அக்கறை அப்படின்னும், இப்படி திமுக கட்சி மேலே விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னா ஒன்று அந்த கட்சியில் சேர்ந்துருங்க, இல்லை அந்த ஐடி விங்கில் சேர்ந்துருங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து வச்சுருந்தாங்க. இதனால் ஆத்திரமடைந்த எஸ்பி வருண் 25 நிர்வாகிகளுக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணி 3 நபர்களை கைது பண்ணி அவங்க இடத்துல இருந்து வாக்குமூலம் வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டிருந்தாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய திருப்பு முனைகளோட உள்ள இந்த ஒரு கதையில் இப்போ வரைக்கும் எஸ்பி வருண் பார்த்தீங்கன்னா சீமான பிச்சை எடுக்கிறாரு, பிச்சை எடுத்து தான் இந்த மாதிரி அவருடைய பொழப்பு நடத்துறாரு, நான் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நேரடியாகவே சீமானையும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும் அவதூறாக பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்றதா சீமானவர்கள் தரப்புல இருந்து எஸ்பி வருணிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாகவே இருக்குது. ஒரு ஐடி விங் பார்க்க வேண்டிய வேலையை எஸ்பி வருண் எதனால் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவருக்கு ட்விட்டரில் என்ன வேலை அப்படின்னும் சீமான் கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப நியாயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காவலர்களுடைய வேலை என்ன, யாராவது வழக்கு பதிவு பண்ணால் அவங்கள கைது பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னும், இவங்களே ட்விட்டரை பார்த்து இவங்களாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களாகவே வழக்கு பதிவு பண்ணுறது அப்படின்றது இது வரைக்கும் வரலாற்றிலே பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னும், இவ்வளோ காவலர்கள் இருக்கும்போது எஸ்பி வருணுக்கு மட்டும் திமுக கட்சி மேலே என்ன அவ்வளோ அக்கறை அப்படின்னு ரொம்பவே ஆத்திரமடைந்திருக்காரு சீமான். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கீழே எஸ்பி வருணை டேக் பண்ணி ஏகப்பட்ட தமிழ் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அவ்வளோ என்ன உங்களுக்கு திமுக கட்சி மேலே விசுவாசம் அப்படின்னும், ஏன்னா திமுகவுடைய அமைச்சர்களே சும்மா இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னா நீங்கள் திமுக கட்சியில் இணைந்திருங்க அப்படின்னு மக்களும் பார்த்தீங்கன்னா எஸ்பி வருண் மேலே கடுமையான கோபத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய பொறுமையை இழந்த சீமான் பார்த்தீங்கன்னா எப்படி இவர் என்ன பிச்சை எடுத்து போட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு ரொம்பவே ஆத்திரமடைந்து எஸ்பி வருண் மேலே அவரும் வழக்கு பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னு தற்போது சொல்லியிருக்காரு. இது குறித்த எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.